சாவின் விளிம்புக்கே சென்ற ஏவிஎம் ராஜன். இந்த நிலைமைக்கு காரணமே சிவாஜியின் இந்த படங்கள் தான். அந்த படங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். ஏவிஎம் ராஜன் தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகர்களில் ஒருவர். இவர் தமிழில் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். சாதுவாக நடிப்பதில் வல்லவர். நிஜ வாழ்வில் இவர் ஒரு சிறந்த மனிதரும் கூட. சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். அவர் 14 வயதில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு 6 மாதம் கட்டுப்போட்டு இருந்தார். அந்த 6 மாதம் கழித்து கை நன்றாக ஆனது. கையை மடக்கி கட்டு போட்டதால் அந்த மடக்கிய கையை நீட்ட முடியவில்லை. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். அவர்கள் ஆலிவ் எண்ணெய் விட்டு வாருங்கள், சரியாக போகும் என்று சொன்னார்கள். ஆனால் 28 வயது வரை அந்த மடக்கிய கையை நிமிர்த்த முடியவில்லை. அந்த கையோடு கல்லூரிக்கு சென்று BA படித்து முடித்தார். அவருக்கு போலீஸ் அதிகாரியாக வேண்டும் என்று ஆசை. ஆனாலும் அந்த கையை வைத்துக்கொண்டு IPS தேர்வு எழுத சென்னை வந்தார். சென்னை வந்த இடத்தில் நண்பர்கள் எல்லோரும், உன்னால் IPS ஆக முடியாது, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தால் நீ ஒதுக்கப்படுவாய் என்று சொன்னதால் போலீஸ் ஆசையை விட்டார். பல வேலைகளை தேடி சென்னையில் அலைந்தார். 100 ரூபாயில் வேலை கிடைத்தது. கவர்னர் மாளிகையில் அதை வைத்துக்கொண்டு பாதி நாள் பட்டினியாக ஓட்டி கொண்டிருந்தார். ஒரு 200 ரூபாய் சம்பளம் கிடைத்தால் போதும் என்று அப்போது நினைத்தார். 1960 காலகட்டங்களில் 200 ரூபாய் தான் படித்த பட்டதாரிகளுக்கு சம்பளம். ஆனால் அவர் கேட்ட வேலை கிடைக்கவில்லை. அப்போதுதான் AVM கம்பெனியில் ஒரு படத்திற்காக டெஸ்ட்டுக்கு போனார். AVMல் மாதம் 250 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தார். அதன்பின் பணம் எண்ண முடியாத அளவுக்கு கரன்சி நோட்டுகள் அவர் கையில் குவிந்தது. பல படங்களில் கதாநாயகனாகவும் துணை வேடங்களிலும் நடித்திருக்கிறார் சிவாஜி கணேசன். அவர்களுடன் தில்லானா மோகனாம்பாள், பார் மகளே பார், ஆண்டவன் கட்டளை, சிவகாமியின் செல்வன் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் இவர். பல வெற்றி படங்களை பார்த்த இவருக்கு வில்லங்கமாய் அமைந்தது அடுத்த கட்ட சினிமாதான். சிவாஜி, எம்ஜிஆர் போன்ற நடிகர்களின் ஆதிக்கம் குறைந்த பின் ரஜினி, கமல் போன்ற நடிகர்களின் ஆதிக்கம் வர ஆரம்பித்தது. அந்த காலத்தில் இவரின் சினிமா வாய்ப்புகளும் குறைந்தது. அந்த சமயத்தில் நடிகராய் இருந்த இவர் தயாரிப்பாளராக தனது அத்தியாயத்தை தொடங்கினார். ஊரும் உறவும், லாரி டிரைவர், ராஜா கண்ணு போன்ற திரைப்படங்களை தயாரித்தார். ஆனால் அதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. பின் தனது தயாரிப்பு நிறுவனத்தை விற்றுவிட்டு 15 லட்ச கடனில் இருந்துள்ளார். இருக்க இடம் கூட இல்லாத இவர் பின் ஒரு நாள் தூக்கு போட போய்விட்டார். அவர் தூக்கு போட போவதற்கு அவர் தயாரித்த ஊரும் உறவும், லாரி டிரைவர், ராஜா கண்ணு போன்ற தோல்வி படங்கள் தான் என்று கூறப்படுகிறது. நொடிந்தவர்களுக்கு யாரும் கை கொடுத்து உதவுவதில்லை. சாவித்திரி, பிராப்தம் என்ற படத்தை எடுத்தார். நொடிந்து போய்விட்டார். அதேபோல் லிங்குசாமி, கமலும் சூர்யாவும் வைத்து உத்தம வில்லனும் அஞ்சான் படம் எடுத்தார். லிங்குசாமியும் இப்பொழுது சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு கை கொடுத்து உதவ யாரும் இல்லை. அதே சூழ்நிலைதான் AVM ராஜனுக்கும் அப்போது ஏற்பட்டது. அதன் பிறகு யாரிடம் போய் சென்று எனக்கு படம் பண்ணி கொடுங்கள் என்று கேட்டாலும், உனக்கே 15 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது, உன்னால் எப்படி படம் செய்ய முடியும் என்று விரட்டிவிட்டார்கள். வேறு ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில்தான் AVM ராஜன் தற்கொலைக்கு முயன்றார். வட்ட வடிவ அழகிய முகம், கம்பீர தோற்ற பொலிவு, நடிகர் திலகம் சிவாஜி, ஜெமினி கணேசனை நினைவுபடுத்தும் விதத்தில் இவரது நடிப்பு அபாரமாக இருக்கும். பட்டதாரி, முன்னணி நடிகர்களுடன் வலம் வந்தவர். காசேதான் கடவுளப்பா, நாதஸ்வர ஓசையிலே, பூஞ்சிட்டு கன்னங்கள், செந்தாமரையே செந்தேனே இதழே என்ற பாடல்களை கேட்டவுடனே இவரது நினைவுதான் நமக்கு வரும். இவர் திரைப்படங்களை தயாரிக்க தொடங்கினார்கள். தொடர் நஷ்டம் ஏற்பட்டது. நிலபுலன், சொத்து, கார், பங்களாக்களை இழந்தார். மேலும் 15 லட்சம் ரூபாய் கடன். படம் எடுக்க வழியில்லை. மீண்டும் நடிக்க முடியாது. உடல் மெலிந்து உருமாறி இருந்தது. தற்கொலை முயற்சி செய்ய போய் ஒரு கட்டத்தில் இவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். தன்னை இயேசுவின் அடிமை என்றே அழைக்கத் தொடங்கினார். இவருக்கு கடன் கொடுத்தவர்கள் 15 லட்சம் ரூபாயை திரும்ப தர வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். முழு நேர கிறிஸ்தவ பிரச்சாரக்காரராக தன்னை மாற்றிக்கொண்டார். 1935ஆம் ஆண்டு திருச்சி அருகில் உள்ள புதுக்கோட்டையில் பிறந்த ராஜனின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தந்தை சிறந்த முருக பக்தர். சேவை செய்ய ஆசிரமத்தை நிர்வகித்து வந்தார். AVM ராஜன் புதுக்கோட்டையில் உள்ள கிறிஸ்டியன் ஸ்வீடன் மிஷன் உயர்நிலை பள்ளியில் படித்தார். அங்கு மார்ட்டின் மதுரம் என்பவரிடம் கல்வி பயின்றதோடு அவரிடம் வேதகாமத்தை முழுமையாக படித்தார். சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டது. தனது தந்தையின் நண்பர் பாடலாசிரியர் கூசா கிருஷ்ணமூர்த்தியின் உதவியால் சினிமாவில் நடிக்க முனைந்தார். MR ராதா நடித்த இரத்த கண்ணீர் படத்தில் இடம்பெற்ற குற்றம் புரிந்தவன் வாழ்விலே என்ற பாடலையும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பாடத்தில் வரும் எளியோரை தாழ்த்தி என்ற பாடலும் உள்பட பல பாடல்களை எழுதியுள்ள கவிஞரான இவர் நடிக்க வாய்ப்பும் தேடி கொடுத்தார்.
அதன்படி 1957ஆம் ஆண்டு கண்ணதாசன் தயாரிப்பில் வெளியான சிவகங்கை சீமை என்ற படத்தில் சில காட்சிகளில் தோன்றினார் ஏவிஎம் ராஜன். படம் மாபெரும் வெற்றி பெற்றது. ஆனால் காட்சிகளின் நீளம் கருதி ராஜனின் காட்சிகள் மட்டும் வெட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாடலாசிரியர் குசா கிருஷ்ணமூர்த்தி தான் பாட்டெழுதும் திரைப்படங்களில் ராஜனுக்கு வாய்ப்பு தேடிக் கொடுத்தார். பிரபல நகைச்சுவை நடிகர் TS துரைராஜ் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான ஆயிரங்காலத்து பயிறு என்ற படத்தில் அறிமுகமானார். அதன் பின் ஏவிஎம் நிறுவனத்தில் மாத சம்பள கலைஞராக இணைந்தார். ஆரம்பத்தில் 100 ரூபாயில் ஆரம்பித்த இவரது மாத சம்பளம் 250 ரூபாயாக உயர்ந்தது. 1963இல் ஏவிஎம் தயாரிப்பில் AC திருலோகச்சந்தரின் இயக்கத்தில் வெளியான நானும் ஒரு பெண் படத்தின் மூலம் ஹேண்ட்ஸம் ஹீரோவாக மாறினார். இந்த படத்தின் மூலம் ராஜன் என்று அறிமுகமானவர் அடுத்தடுத்த படங்களில் ஏவிஎம் ராஜன் ஆனார். இவரது நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. எம்ஜிஆருடன் நவரத்தினம், சிவாஜியுடன் பார்மகளை பார், ஆண்டவன் கட்டளை, பச்சை விளக்கு, தில்லானா மோகனாம்பாள், கலாட்டா கல்யாணம், சிவகாமியின் செல்வன், மனிதரில் மாணிக்கம் மற்றும் SSRுடன் அள்ளி, MR ராதாவுடன் எங்க வீட்டு பெண், ஜெமினி கணேசுடன் வீர அபிமன்யு, பந்தயம், திருமகள், K பாலச்சந்தரின் மேஜர் சந்திரகாந்த், முத்துராமனுடன் கொடிமலர், சந்திரபாபுவுடன் தட்டுங்கள் திறக்கப்படும், PR பந்துலுவின் நம்ம வீட்டு லட்சுமி, சோவுடன் மனம் ஒரு குரங்கு, ஜெய்சங்கருடன் ஜீவனாம்சம், ரஜினியுடன் தாய் மீது சத்தியம், பில்லா, தீ போன்ற படங்களில் நடித்து நடிப்பில் தனி முத்திரை பதித்தார். துளசி மாடம், சித்ராங்கி, என்னதான் முடிவு, கற்பூரம், சக்கரம், பூவும் பொட்டும், அன்னையும் பிதாவும், அனாதை ஆனந்தன், தரிசனம், புகுந்த வீடு, மணிப்பயல், துலாபாரம், மகளுக்காக ஆகிய படங்கள் இவரது மாபெரும் நடிப்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்கின. MMA சின்னப்பா தேவரின் தயாரிப்பில் 1975ஆம் ஆண்டு வெளியான திருவருள் படத்தில் இவர் நடிப்பு பார்ப்பவர்களுக்கு பக்தியை பொங்க வைக்கும் நடிப்பை செலுத்தியிருப்பார். இவர் கடைசியாக நடித்த தமிழ் படம் வீரன் வேலுத்தம்பி. கற்பூரம் படத்தில் நடித்த இவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தது. மீனாட்சியை மணந்து 3 மகன்கள் 1 மகள் உள்ளனர். தொடர்ந்து தன்னுடன் நடித்த புஷ்பலதாவை காதல் மணம் செய்தார். இத்தம்பதிக்கு 2 மகள்கள் உள்ளனர். இவரது மனைவி புஷ்பலதா பிறப்பால் கத்தோலிக்கர். இவர் கோவையை சேர்ந்தவர். ராஜனின் மதமாற்றத்தை தொடர்ந்து அவரது குடும்பம் முழுநேர ஊழியம் செய்து வருகிறது. இவர் தயாரித்த ஊரும் உறவும் படத்தை மேஜர் சுந்தரராஜன் இயக்கியிருந்தார். நடிப்பில் திறமைசாலியான மேஜர் சுந்தரராஜன் இயக்கிய எந்த படமும் சரியாக போகவில்லை. அந்த ஒரு நிமிடம், இன்று நீ நாளை நான் போன்று 6 படங்கள் இயக்கியிருந்தார். ஆனால் கமர்ஷியலுக்கு சரியான இயக்குநராக அவர் இல்லை என்பது அப்போது புரிந்தது. சிவாஜி கணேசன் 1980களில் பல மோசமான படங்களை கொடுத்திருந்தார். அந்த வரிசையில் ஊரும் உறவும் சேர்ந்தது. இதனால் ஏவிஎம் ராஜனுக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. இதன் பிறகு விட்ட பணத்தை பிடிக்கலாம் என்று லாரி டிரைவர் ராஜகண்ணு படத்தை தயாரித்தார். இந்த படம் தெலுங்கில் மோகன் பாபு நடித்து டிரைவர் ராமுடு என்ற பெயரில் தங்கு வெற்றி பெற்ற படம். இந்த படம் நிச்சயமாக நம்மை கை தூக்கிவிடும், நம் கடனிலிருந்து மீண்டு விடலாம் என்று நினைத்தார். தெலுங்கு ரசிகர்களுக்கு ஏற்ற கதையை தமிழ் சினிமாவுக்கு கொஞ்சம் கூட மாற்றாமல் எடுத்ததுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. படத்தை வெற்றி பெற்ற இயக்குனர் AC திருலோகச்சந்தர் இயக்கியிருந்தார். ஜெயமாலினியின் கவர்ச்சி பாட்டு, சிவாஜிக்கு ஜோடியாக ஸ்ரீபிரியா, தங்கையாக சத்யகலா, இப்படி எல்லா கமர்ஷியலும் இருந்தும் லாரி டிரைவர் ராஜாக்கண்ணு ரசிகர்களை ஏமாற்றியது. இதுபோக இன்னும் 2 படங்களை தயாரித்திருந்தார். 4 வருட தயாரிப்பில் 15 லட்சம் ரூபாய் கடன் சுமையால் சிக்கினார். வடநாட்டு சேட்டுகளிடம் கடன் வாங்கியிருந்தார். அவர்கள் கொடுத்த டார்ச்சர் கொஞ்ச நஞ்சமல்ல. காலையிலிருந்து இரவு காலை வரை ஓயாமல் கதவை தட்டுவது, ஓயாமல் போன் செய்வது, கண்டபடி வீட்டுக்கு வந்து திட்டுவது என பயந்து போன ஏவி ராஜன் ஒரு இருட்டறையில் வெளிச்சமே இல்லாமல் பலகாலம் தங்கியிருந்தார். யாரிடமும் உதவி கேட்க தைரியம் இல்லாதவராக இருந்தார். இந்த சூழல்கள்தான் அவரை தற்கொலை செய்ய தள்ளியது. நிறைய பேர் இது போன்ற தவறுகளை செய்திருக்கிறார்கள். நடிகரும் பாடகருமான TR மகாலிங்கம் கூட தொடர்ந்து 5 படங்களை தோல்வி படங்களாக கொடுத்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தவர்தான் நடிகை கனகாம்பாள். தாலி பாக்கியம் என்ற படத்தை தயாரித்து கடன் தொல்லையால் சிரமப்பட்ட போது எம்ஜிஆர் அவர்கள் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அந்த படத்தை எடுத்து முடித்தார். இருந்தாலும் அந்த படம் வெற்றி பெறவில்லை. இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். அந்த உதாரணங்களில் ஏவிஎம் ராஜனையும் சொல்லலாம்.
நடிக்க தெரிந்தவர்களுக்கு சினிமா வியாபாரம் தெரியாது என்பது இவர் மூலம் உறுதியாகிறது. கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, தெரிந்த தொழிலை விட்டவன் கெட்டான், தெரியாத தொழிலை செய்தவன் கெட்டான் என்பது. எனவே சினிமா உலகம் காமெடி நடிகர் சூரி போன்றவர்களுக்கு 10 கோடி வரை சம்பளம் வாங்கி கொடுக்கும். உச்சத்தில் இருந்த சசிகுமார் போன்ற நடிகர்களுக்கு துணை கதாநாயகராக நடிக்க வைக்கும். இதுதான் சினிமா. சிவாஜி கணேசன் மனிதநேயம் உள்ளவர்தான். தயாரிப்பாளர்களின் நடிகர்கள்தான். பல படங்கள் வெற்றி பெற்ற போதும் சம்பளத்தை உயர்த்தி கேட்காமல் நடித்தவர். காவல் தெய்வம் என்ற படத்தை நடிகர் சுப்பையா தயாரித்த போது சம்பளமே வாங்காமல் எடுத்து கொடுத்தார். அதுபோல ஏவிஎம் ராஜனும் சிவாஜி அணுகி தன் சிரமத்தை சொல்லியிருந்தால் நிச்சயம் உதவி செய்திருப்பார். எம்ஜிஆருடன் எங்கள் தங்கம் படத்திலிருந்து உதவி கேட்டிருந்தால் நிச்சயம் எம்ஜிஆர் மாதிரி இருப்பார் என்பதுதான் உண்மை. ஏஎம் ராஜன் தயாரிப்பு ஊரும் உறவும் பணம் வரும்பொழுது அந்த படத்துக்கு போட்டியாக வரிசைக்கு நேரமாச்சு என்ற மற்றும் ஒரு சிவாஜி கணேசன் நடித்த படமும் வெளியானது. இதில் பரீட்சைக்கு நேரமாச்சு பேசப்பட்ட படமாகும். ஊரும் உறவும் யாருக்கும் தெரியாமல் ஒதுங்கி போய்விட்டது. ஒரே நடிகர் நடித்த 2 படங்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டால் இப்படி ஒரு தயாரிப்பாளர் தற்கொலை செய்ய போகும் அளவுக்கு நிலைமை விபரீதமாகும் என்பதும் உண்மை. சிவாஜி கணேசன் நடித்த 2 படங்கள் ஒரே சமயத்தில் வந்தது என்று பெருமை பேசிக்கொள்ளலாம். ஆனால் அதில் ஒரு தயாரிப்பாளர் நிலைமை எவ்வளவு மோசமாகிவிட்டது பார்த்தீங்களா?